hi guys, so welcome back. So இந்த vlog நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, so we are going to Mysore. So எதுக்குன்னா நான் வந்து இப்போ காலேஜ்ல இருந்து ஐவி போறோம். And so இதுதான் நாங்க வந்து vlog காட்ட போறோம். My friend சார்லதா. அடா சொல்றா விஜய். என்னடா? ஹாய். பாவமே. அண்ணா நம்ம vlog. சொல்லுங்க சதீஷ். பை. போலாமா? So இங்க இருந்து பார்ட்டிசிபேட் ஆகாத ஒருத்தன். சரி ரைட்டுங்க. சரிடா. சரி போயிட்டு வரோம். பை பை. ஸோ இந்த ஐவி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஃபுல் ட்ராவல் vlog வந்து உங்களுக்கு நான் அப்படியே இங்கேருந்து காட்டுறேன். அண்டு போகலாமா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ மைசூர் தான். அண்ட் ஸோ இட்ஸ் அன் ஐவி ட்ரிப்பு. இது ரொம்ப நாளாக பிளான் போட்டு பயங்கரமான ஒரு பிளான்லாம் பண்ணி எல்லாருமே அப்ரூவல்லாம் வாங்கி இந்த பிளானு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் 7. அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஈவினிங் கிளம்பி சண்டே மார்னிங் வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் போக போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ இங்கேருந்து பஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நைட்டு ஃபஸ்ட்டு மைசூர் போயிடுறோம். அங்கே போயிட்டு நாளைக்கு ரூம் ஸ்டே முடிச்சுட்டு ஸோ இந்த விலாக் அதை வச்சு கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் ஸோ அதை வந்து இந்த விலாகில் பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது பஸ்ஸு காலேஜ் கேம்பஸ் விட்டு வெளில போய் கொஞ்சம் ஃபன்னெல்லாம் பண்ணிட்டு பட்டாசுலாம் வெடிச்சுட்டு அண்ட் அப்படியே நம்ம போகும்போது இந்த ட்ராவலில் பார்ப்போம். அண்ட் இதுதான் இந்த விலாகு. ஸோ போகலாமா? பாரு ஓடு. பாய். ஏடா எல்லாம் திட்டுறீங்க? ஆயினா ஆரம்பிக்கலாங்களா? புறப்படும் போது நல்ல சகுனம். ஸோ இங்கே கர்பட்டிகா ஃபீஸ் அண்ட் ஆரியா ஸ்விட்ச் இதே ஹோட்டல் நம்ம துபாயில் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதே நீ வந்து ஒரு ஹாஃப் அன் பிரேக் கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு அதே எப்படி இருந்துச்சு ஆட்டம்?
சுவாஞ்சினி வந்தா அடுத்த கலாய்க்குது. சரி இதெல்லாம் ஸோ நம்ம போகிற பிளான் ட்ரிப்பு எப்போ அப்படின்னா வந்து டேட்டு 7 to 10. ஸோ 7 இன்னைக்கு கிளம்பிட்டு நைட் கிளம்பி 10 மார்னிங் ரிட்டர்ன் வர மாதிரி பிளானு. ஸோ மைசூரு, அடுத்தது சிக்மங்களூர் போகிறோம். அண்ட் வந்து அங்கே போய் நிறைய நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இடத்துக்கு போகிறோம், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்ஜாய். Much later. ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்தது 2வது ஸ்டாப்பு அண்டு வாணியபாடி டோல். டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 12 கிட்ட ஆகுது, 12 ஆக போகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ராவல் நிறைய பொறுத்துக்காது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு காஃபி குட்டி பிரேக்கு. இந்த காஃபி பிரேக் முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு தூங்க வேண்டியது தான். ஏதாவது கொஞ்சம் பேர் ஸ்நாக்ஸ் மாதிரி சாக்லேட் மாதிரி வாங்கி சாப்பிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணாப்ல. அதான் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு மார்னிங் ஒரு 5:30 கிட்ட வந்து நாங்கள் ரீச் ஆனோம். அண்ட் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டல் பேர் வந்து சீஷோஸ் ஹாலிடே சொல்லிட்டு. அண்ட் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டுமே அங்கே இருக்குது, மைசூர் டைன்னு சொல்லிட்டு. என்னோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு கீழே கரெக்டாக பின் பண்ணுறேன். இந்த ரூம் எப்படி இருக்குது அண்ட் உள்ளே எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா நாங்கள் வந்ததே 5 o'clock, இப்போ 1.5 hours தான் தூங்கணும். இப்போ உடனே ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போனோம். அப்படியே போய் குளிச்சுட்டு வந்து வேறு ட்ரெஸ்ஸில் பார்ப்போம். இது 3rd floor சாரி 2nd floor. ஸோ அப்படியே உள்ளே போவோம். ஸோ இங்கே ஒரு சின்ன டேபிள் இருடா, இங்கே ஒரு டேபிள் அண்டு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பெட்டு இந்த சாரி தூக்கலாம். சரி ஓகே, அங்கே இந்த வந்து ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி இருக்குது. சுஜிதே உங்கள் ரூம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், இந்த ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுங்கள். ரைட்டு, சரி பேர் தூங்குறதுக்கு அமோகமாக இருக்கு, மஜா. ஸோ அடுத்தது இந்த ரூமோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கீழே போடுறேன். எல்லாம் பாட்டெலாம் கேட்டு மஜா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போது இந்த பிளேஸை வந்து வெக்கேட் பண்ணுறோம். அண்ட் இந்த பிளேஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. லைக் 1 day ஸ்டே தான் முடிச்சுட்டு இன்றைக்கி மெயினாக நம்ம எதுக்கு வந்தோமோ அதுக்கு தான் போகிறோம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிட்டு அடுத்தது மைசூர் பேலஸ் அண்ட் ஒரு டேம் போகிறோம். ஸோ இன்றைக்கி அதான் ஷெடியூலு. ஸோ அப்படியே போகலாம். சரி அப்படியே என் கூட சேர்ந்து அப்படியே பாருங்கள். ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கீழே இருக்க இந்த ஹோட்டல்லே நான் சொன்னேன் இல்லையா, அந்த மைசூர் டைம் சொல்கிறேன், அந்த ஹோட்டல்லே நமக்கு இங்கே லஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன். புரி வேண்டாம் போதும் அப்புறம் சாப்பிடுவோம். ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா கடலைக்கறி நல்லாயிருக்கு, தோசை சாம்பாரும் நல்லாயிருக்கு, அந்த உருளைக்கிழங்கு பொடி மசாலா இருக்குல்ல அந்த குழம்பு அதுவும் நல்லாயிருக்கு. இட்லி எப்படி ஓகே தான், பட் ஆனால் அது இதில் ஹைலைட் என்னன்னா கடலைக்கறி தான்.
இடியாப்பம் அந்த இந்த கடலைக்கறி வேறு லெவலில். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. அண்ட் ஃபுட் வாஸ் ஓகே. எப்படி நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சாப்பாடு ஓகே தான். அண்ட் சர்வீஸ் வாஸ் குட் அண்ட் ஃபுட் வாஸ் குட், எவ்ரி திங் இஸ் நைஸ். ஸோ அப்படின்னு சொல்லணும். ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மை ஃபேவரட் வந்து எப்படின்னா வந்து இந்த இடியாப்பம் அண்ட் கடலைக்கறி வாஸ் சூப்பர். ஸோ இந்த டைம் இந்த லைனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த சைட் போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஐ திங்க் ஒரு நாளைக்கு வந்து 700 to 800 சம்திங்ஸ் வருது. ஸோ அது வந்து ரூம்ஸ் வேரிய பொறுத்து இருக்குது. நாங்கள் வந்து எத்தனை பேர் வந்து ஒரு ரூமில் வந்து 6 பேர் தங்கணும். அது டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கீழே போகிறேன், சைட் டீட்டெயில்ஸ் தெரியல. அண்ட் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக யாருக்கு தெரியும், அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.